நம்ம 2 பேரும் வாழவே வேண்டாம், நம்ம செத்து போயிடலாம். இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. ஆமாக்கா, நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம். நம்ம என்ன சொன்னாலும் நம்ம வீட்லேயும் கேட்க மாட்டாங்க, நம்ம யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. வாக்க பேசாமல் நம்ம செத்தே போயிடலாம். நமக்கு ஏற்பட்ட நிலைமை வேற யாருக்குமே ஏற்படக்கூடாது. இதுதான் முடிவு. கண்டிப்பாக்கா, கண்டிப்பா. இது ஒரு பாடம். ரெடி, 1 2. ஏமா யாரது இந்த மலையில? ஏமா நில்லுமா, எங்க அந்த ரெட் ட்ரெஸ்? ஏய் நில்லுமா. ஐயோ அக்கா, போலீஸ். மேடம் வேண்டாம் எங்களை தடுக்காதீங்க. ஏய் நில்லுமா, கொஞ்சம் பொறுமையா இரு. நீ என்ன அவசரப்படுற? நீ வந்து ஏதோ தப்பான காரியம் பண்ற மாதிரி இருக்கு. முதல்ல வாங்க இந்த பக்கம் 2 பேரும். இல்ல மேடம் இல்ல, ஐயோ எங்களை விடுங்க ப்ளீஸ். ஏய் நில்லுமா. ஏய் புடிமா, ரெட் ட்ரெஸ் புடி. முதல்ல புடிங்க, என்னன்னு அப்புறம் பேசிக்கலாம். ஏமா சொல்றது கேளுவா, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு, வா. ஸோ ஏமா என்னம்மா இந்த மலையில் வயசு பொண்ணுங்க 2 பேரும் என்ன பிரச்சனை? கொஞ்சம் இருங்க முதல்ல. ஐயோ உங்களை கரைக்கு கொண்டு வரதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. வாங்க பேசாமல் கொஞ்சம் உட்காருங்க, பொறுமையாக உட்காருங்க, ரிலாக்ஸாக என்னன்னு பேசிக்கலாம், பயப்படாதீங்க. அக்கா பயமாக இருக்குக்கா. பயப்படாத, பார்த்துக்கலாம். சார் 2 வயசு பொண்ணுங்களை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த பேரண்ட்ஸை வர சொல்லுங்க. மேடம் அவங்க அப்பயே வந்துட்டாங்க. அவங்க பொண்ணுங்க தாங்க மேடம், ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. மேடம் பேசுனீங்கன்னா தான் என்ன ப்ராப்ளம் என்னங்கிறது தெரிய வரும் மேடம். சரி ஃபர்ஸ்ட் நான் அந்த பொண்ணுங்கள்ட்ட பேசிடுறேன், கூப்பிடுங்க. ஏமா இங்க வாங்க, மேடம் கூப்பிடுறாங்க. அக்கா பயமா இருக்குக்கா. பயப்படாத, நான் இருக்கேன்ல. ஏமா சொல்லுங்கம்மா, என்னாச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனை 2 பேத்துக்கும்? ஏன் இந்த முடிவை எடுத்தீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க. சார் நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க சார். ஓகே மேடம். சொல்லுங்கம்மா, ஏதாவது ரவ் ப்ராப்ளமா? யார்ட்டையாவது ஏமாத்திட்டீங்களா? நீ போனேன்னா பரவாயில்ல, என்னம்மா உன் தங்கச்சியும் சேர்ந்து கூட்டிகிட்டு போகிற, என்ன நடக்குது? மேடம் அதெல்லாம் எதுவும் இல்லை மேடம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எங்களால் தாங்கவே முடியலங்க மேடம். எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க மேடம் எல்லாமே. ஆனால் எங்கள் அப்பா எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. கேட்டால் எதை சொன்னாலும் நீ 2 பொட்டை பிள்ளையா பெற்று வச்சுட்டா, நீ எங்களையே கார்னர் பண்ணி தினமும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகுதுங்க மேடம். நம்மளால தான் இவ்வளோ சிரமமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நாங்கள் செத்து போயிடலான்னு முடிவு பண்ணி அதனால தாங்க மேடம் நாங்கள் தற்கொலைக்கு வந்தோம். என்னம்மா கேட்டிங்களா 2 பேரும்? உங்கள் பிரச்சனையால தான் இந்த பொண்ணுங்க இவ்வளோ விபரீதமாக முடிவு எடுத்திருக்காங்க. நான் கூட வயசு பிள்ளைங்க ஏதோ லவ் மேட்டர்னு நினச்சேன். நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன், அப்படிலாம் இல்லை. முக்கியமான காரணம் நீங்கள் தான். முதல்ல உங்களை தான் தூக்கி ஜெயிலில் போடணும். மேடம் நான் என்னங்க மேடம் பண்ணட்டும்? காலையில் வேலைக்கு போனால் நைட்டு வர்றேன். எனக்கு என் பொண்ணுங்க தாங்க மேடம் உசுறு. இவங்க 2 பேர் தாங்க மேடம் எனக்கு கண்ணு. இவங்களுக்காக தான் நான் உயிரே வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் இந்த மனுஷன் புரிஞ்சுக்காமல் ஒவ்வொன்றும் கேட்பார் பேச்சை கேட்டு சண்டை போட்டுட்ருக்காரு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாருனாலே எங்களை பார்த்தா அப்படி எரிஞ்சு விழுகிறாரு. நான் என்னங்க மேடம் பண்ணட்டும்? சண்டை நைட்டு தாங்க மேடம், அத்தனை சண்டையும். வேலை பார்த்துட்டு வந்து தூங்கலான்னா இந்த மனுஷன் நைட்டு ஆரம்பித்தாருன்னா அவ்வளவு பேசுகிறாருங்க மேடம். ஹலோ என்ன சார்? என்ன ஆம்பளை என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைப்பா? உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசுறதே பெரிய விஷயம். என்ன அவங்க எவ்வளோ புலம்புறாங்க? என்ன உங்களுக்கு என்ன அப்படி என்ன ஒரு பழக்கம்? லட்டாட்ட பிள்ளைங்க இருக்காங்க, அருமையான மனைவி, நல்ல ஒரு குடும்பம். அவங்க குடும்பத்தில் போய் பாருங்கள் எவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அழகு போல் இந்த பிள்ளைங்களை வளர்த்து இப்போ இது பண்ண துணிஞ்சிங்களே சார். இன்னொரு டைம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னோட இதை வச்சுக்கோங்க, நம்பர் வச்சுக்கோங்க. எதுனாலும் நீங்கள் கூப்பிடுங்க. பிடிச்சி இவரத்துக்கு முதல்ல ஜெயிலில் போட்டால் எல்லாமே சரியாகி வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. மேடம் சாரி மேடம், நான் ரொம்ப இப்போதாங்க மேடம் ஃபீல் பண்ணுறேன். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. எல்லாம் இந்த குடியால், கருமம் பிடிச்ச குடியால் வந்தது. இனிமேல் நான் சத்தியமாக குடிக்க மாட்டேன் மேடம். என் பொண்ணுங்க 2 பேர்த்து மேலே சத்தியமாக சொல்கிறேன். கண்ணே நான் குடிக்க மாட்டேன் கண்ணே, நீங்கள் வீட்டுக்கு வாங்க அம்மா, நீயும் வாமா. நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் மேடம். நான் இது சத்தியமாக சொல்கிறேன். இனிமேல் இந்த தப்பான இதை பண்ணவே மாட்டேன் மேடம். சரி எல்லாரும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. இந்தா நீ என் நம்பர் வச்சுக்கோ. மேடம் பதிவு பண்ணிட்டேன் மேடம். மேடம் பேர் சொன்னீங்கன்னா? இன்ஸ்பெக்டர் தேவசேனா.